30 ஆண்டு காலமாக தளபதியின் ஒத்த முகத்திற்காக தன் ரத்தத்தையும் வேர்வையையும் உழைப்பையும் சிந்தி இந்த தமிழக வெற்றி கழகம் உருவாக காரணமாக இருந்த மக்கள் இயக்க நிர்வாகிகளே, உங்களை வணங்குகிறேன். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தின் ஆதிவேராகிய நகர ஒன்றிய பகுதி நிர்வாகிகளே, 2026 நம் கழக தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க இருக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளே, இளைஞர்களின் விழிவெள்ளி தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை நம் கழக தலைவர் அவர்களே, ஓயாமல் பணி செய்து ஒரு நிமிடம் கண் மூடினாலும் சாட்டையை சுழற்றி நம்மளை வேகப்படுத்தும் நமது தந்தைக்கு தந்தையாக, நண்பனுக்கு நண்பனாக, அண்ணனாக இருந்து வழிகாட்டி வழிநடத்தும் கழக பொதுச் செயலாளர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வீட்டில் அமர்ந்து குடும்பத்தோடு பார்க்கும் கழக நிர்வாகிகளே, பொதுமக்களே, உறுப்பினர்களே, ரசிகர்களே, உங்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன். வருக வருக வரவேற்கிறேன். 28 ஆண்டு காலமாக என் தளபதிக்காக இந்த சேலம் மாவட்டத்தில் 5000க்கு மேற்பட்ட மக்கள் இயக்க பலகை திறந்து வைத்தோம். ரசிக மன்றமாக இருந்தோம். நம்மளுக்கு நற்பணி மன்றமாக மாற்றி மோடி கொடுத்தார். மக்கள் இயக்கமாக மாறியது. இன்று உலகமே திரும்பி பார்க்கும். அவர் ஒரு மொழி என்ன பேசுவார் என்று பார்க்கும். தமிழக வெற்றி கழகத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எத்தனை நல பணிகள் சேலம் மாவட்டத்தில் 2011 மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து வழங்கினோம். எத்தனாயிரம் ரத்த தான முகாம், வெளியில்லா விருந்தகம் சேலம் மாவட்டத்தில் 3 இடத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5000 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. அரசு மோகன் குமாரமங்கல மருத்துவமனையில் இன்று வரை தமிழக வெற்றி கழகம் தான் சென்ற ஆண்டு கூட அதிக குருதிகான முகாமை ஏற்படுத்த விருது வாங்கியது.